ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம சேனல் எம்டி பேப்பர் மல்டி ஆக்ஸ். நான் உங்கள் பிரின்சி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இந்த இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் பாசிப்பருப்பு எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு 2லேருந்து 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா அலசினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக பீட்ரூட் துருவி வச்சுருந்தேன், பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ரோஸ்ட் பண்ண பீனட் இருந்தது, அதான் நிலக்கடலை. அந்த நிலக்கடலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறி சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டுக்கு பதிலாக கேரட் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பட்டாணி கூட சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். யூஸ்வலாக செய்யக்கூடிய இட்லி அரிசியில் செய்வோம், ஊற வைப்போம். ஆனால் இதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இன்ஸ்டண்ட்டாக சூப்பரான இட்லி தயார்படுத்தி எடுத்துடலாம். இந்த பாசிப்பருப்பை மட்டும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சா போதும், சூப்பரான இட்லி தயாராகிடும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ஈயனோ சேர்க்க போகிறோம். கடையில் ஃப்ரூட் சால்ட்டுன்னு ஈயனோ கிடைக்கும், அதில் ஒரு 2 பிஞ்ச் ஈயனோ இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துருந்தேன், 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இட்லி சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ டெலிட் ஆகிடுச்சு, அதில் ஆட் பண்ண முடியல. தயிர்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இட்லியாக வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். மாவு விட்டு சூப்பராக இட்லியை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். ரொம்ப சாஃப்டான இட்லி தயாராகிடும். இந்த இட்லி ஒரு ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். காலையிலே கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்காமல் ப்ரோட்டீன் நிறைஞ்ச உணவு எடுக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சாதாரணமாக வீட்டில் செய்யக்கூடிய இட்லியில் கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக இருக்கும், ஆனால் இந்த இட்லியில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நார் சத்தும் அதிகமானது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ரெசிபீஸ்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா ரொம்ப நேரம் வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே இருக்கும், பசிக்காது நமக்கு. அதனால நம்மளோட கிரேவிங்ஸ்லாம் கண்ட்ரோல் ஆகும். இன்னும் சாப்பிடணும், அடுத்தடுத்து இது சாப்பிடணும், பார்க்கும்போதெல்லாம் சாப்பிடணுங்கிற ஆசை நமக்கு வராது. அதனால் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இட்லி வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த இட்லி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீன் நிறைஞ்ச சூப்பரான ஒரு இட்லி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இட்லியில் அரிசியில் இட்லி செய்வோம், ரவாவில் இட்லி செய்வோம். ஆனால் இந்த பாசிப்பருப்பு இட்லி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக, அதுவும் குயிக்காக ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாம் இந்த இட்லி. நான் இன்றைக்கி இந்த இட்லி கூட கொஞ்சமாக சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்றேன். உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துன்னா எம்டி பேப்பர் மல்டி ஆக்ஸஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.